வணக்கம். குரும் ஜோதிட வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு புதனோட அதிபதி. புதன் எப்பயுமே ஒரு ஞானக்காரகன், தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள், நம்ம தெரிஞ்ச விஷயங்கள்ல மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இந்த மிதுன ராசிக்கு கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வருங்க. இப்போ உங்க ராசிக்கு ரெண்டுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவானோட வீட்டுல கடக ராசியில புதனும் சூரியனும் சேர்க்கை, 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சேர்க்கை, 4ஆம் இடத்துல கேது பகவான், இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கோச்சாரப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரய குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது சுப வினயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் சண்டை, பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், நம்மளால ஜெயிக்க முடியல, குழப்பங்கள், நம்மளால அடுத்த கடத்துக்கு நோக்கி போக முடியுமா, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, தொழில் பண்ற இடத்துல பிரச்சனை, இது மாதிரியே வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள ஓடிட்டு இருந்ததே, நமக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசி நாதனை குடும்ப ஸ்தானத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பா பிறக்கும். நமக்கு பாத்துட்டீங்கன்னா தொழில தடங்களா இருக்கும், பிரச்சனைகளா இருக்கும், குழப்பங்கள் கொடுத்திருக்கும், நம்மளால அடுத்த கடத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும், இடம் மாற்றங்கள் வரும், புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பிறகுங்க. தொழில்ல நல்ல மாற்றங்கள் வரும். நம்ம எத்தனை நாள் இருந்திருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, இனிமேலாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிட்டாரு. அது இல்லாம மீன ராசியில ராகு பகவான் இருக்காரு. மீன ராசியில உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அதிபதி குரு விரை குருவா இருந்தாலுமே கூட தொழில நல்ல வருமானங்கள் அதுல விரை குருங்கள் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல சொந்த இடத்த விட்டுட்டு வெளியூர் போய் பண்ணலாமா, வெளிநாட்டுக்கு போய் சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல பார்ட்னர் சார்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழிலே நம்மனால இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் தொழில் கண்டிப்பா கிடைக்கும். புதிய ஏதாவது தொழில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாலும் கூட அது கண்டிப்பா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடிக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பாருங்க. நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம புதிய வாகனங்கள் உங்களை தேடி வரலாம். புதிய வாகனங்கள் நீங்க ஆல்ரெடி நிறைய வண்டிக்கு காருங்க வச்சிருப்பீங்க. அதை ஏதாவது வித்துட்டு மறுபடியும் புதுசு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அதுவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம்னு சொல்லி ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. பாதியில நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். லோன் கிடைச்சிருக்காது. இன்ஜினியரிங் மூலியமா பிரச்சனை வந்திருக்கும். அப்ரூவ்டு கிடைக்காம இருந்திருக்குங்க. இபி லைன் கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான மறுபடியும் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனோட வீட்டுல சுக்கிர பகவான் இருக்காரு. அந்த சுக்கிரன் பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பா நடக்கும். நமக்கெல்லாம் வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்குமா, சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் சுபகாரியங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. குழந்தை பாக்கியம் மெயினா கல்யாணம் பண்ணியாச்சு, கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடு பிரச்சனை, ஒரு சின்ன விஷயம் எடுத்து சொன்னா கூட அங்க தேவையில்லாத பிரச்சனை, பையனை பத்தி நினைச்சு பிரச்சனை, பொண்ணுங்க நினைச்சு பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். அதாவது அப்பா அம்மாவுக்கு பார்த்துட்டு தன்னுடைய குழந்தைகள் நினைச்சு பெரிய மனக்கவலையில் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அதுக்கு காரணம் குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. அந்த சூரிய பகவான் பாத்துட்டீங்கன்னா தந்தை வகையில நல்ல முன்னேற்றங்களும் அவங்க மூலியமா நமக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடன் தொலைகள் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருக்கட்டும், அது எல்லாமே விளைகிறது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசமா தொழில ரொம்ப டல்லா இருக்கும்.
அவங்க கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு அற்புத பலன். உங்களுடைய வாய்ப்புகளை வந்து கண்டிப்பா தேடி வரும். அப்ப கண்டிப்பா தேடி வரும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். அது தேடி வரும்போது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் ஏதாவது தொழில் பண்ணி நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தொழிலுங்கிறது நல்லபடியா முன்னேற்றம் வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஆனா அவங்களுக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத மனக்கவலையில் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்க்கை. செவ்வாயும் சரி, செவ்வாய் வந்து ஒரு கோபக்காரகன், தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு. அது இல்லாம புதனோட சூரியன் சேர்க்கை பெறும் பொழுதும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு. அந்த தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு மறுபடியும் மீண்டும் அந்த உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அப்படி தேடி வரும் பொழுது அதை நீங்க முழுமையா பயன்படுத்தும் பொழுது நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. தவற விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வர்ற வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்த முடியாம போகலாம். அது இல்லாம புதனும் சூரியனும் சேர்க்கை. இப்ப கல்வியில மாணவர்கள் வந்து தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு காலேஜ்லும் சரி, ஸ்கூல்லும் சரி, கோர்ஸே பிடிக்காம போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மறுபடியும் நல்ல கோர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம், நல்ல காலேஜ்ல தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அந்யோன்ய பிறக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கும். உறவினர்னால வந்த பிரச்சனை, ஒரு ஜாமீன் எழுத்து சப்போர்ட் போட்டனால பிரச்சனை, அவங்களுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க நண்பர்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்களா இருக்கட்டும், உங்ககிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது கடன் உடனாச்சும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இல்ல வட்டிக்கு ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பொருளாதாரத்திலையும் சரி, வெளி உலகத்திலையும் சரி நல்ல மதிப்பு மரியாதைகள் உங்களை தேடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் நல்லா வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம 10 குடையவன் வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல நல்ல ஒரு மரியாதைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப வருஷமா வந்து நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நமக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான உயர் பதவிகள் தேடி வரும். அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும். கிரகணர்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எதா இருந்தாலும் நீங்க துரிஞ்சு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் ஒரு கிரகணங்களோட கோச்சாரப்படி பார்த்தாலும் நம்மளுடைய முழு ஜாதகத்தை முழு பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கிரக நிலையில் எப்படி இருக்கு, எந்த வழியில போகலாம், எந்த வழியில போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை முழு விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகம் நீங்க பாருங்க. கண்டிப்பா நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.